மக்களே, நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து புத்தம்புது LHP கோச்சு ஓட போகுதுங்க. அதுவுமே 2026 மேனுஃபேக்சரிங் பண்ண கோச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம். தேர்ட் ஏசி அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகுதுங்க. A2 A1 2 பெட்டி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஏசிக்கு. நாம் இப்போ தேர்ட் ஏசிக்குள்ளே வந்திருக்குங்க. ஸ்லீப்பர் 10 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி சூப்பராக ஜில்லுன்னு சூப்பராக வச்சுருக்காங்க. நாம் இப்போ S3 கோச்சில் இருக்குங்க. ஸ்லீப்பர்லாம் பாருங்கள், செம்மையாக சூப்பராக இருக்குது. நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. USB டைப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2 இருக்குது. ஃபேனு ப்ளக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவாக சூப்பராக இருக்குது. அப்படி லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வாஷ் பேஷன், ஹேண்ட் வாஷர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் டாய்லெட்டு. நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லைட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய மிரர் தாங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு எல்லோ சிக்னல் கொடுத்துட்டாங்க. கிரீன் சிக்னல் வந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடும். வேப் 7ஓட செம்மையாக இருக்குது பாருங்கள். கிங்குமாக இருக்காங்க பாருங்கள். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் முதல்ல தன்னுடைய LHP கோச்சை ஸ்டார்ட் பண்ணது ட்ரென்னை ஈரோடு ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். வேப் 7ல் LP ALP தயாராக இருக்காங்க. சிக்னல் கிடைச்சுன்னா கிளம்பிடுவாங்க. ஒரு 2-3 நிமிஷம் டிலே ஆகிருக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸ் அதனுடைய ஃபர்ஸ்ட் ரன்னை ஸ்டார்ட் பண்ணிருச்சு LHP கோச்சோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏற்காடு எக்ஸ்பிரஸோட டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நைட்டு 9:45 புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் அதிகாலை 4:25 சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணுங்க. இது ஓடக்கூடிய மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 394 கிலோமீட்டருங்க. எடுத்துக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 40 நிமிஷம். 110 ஸ்பீடில் போயிட்டு இருந்த நம்முடைய பழைய ICF கோச்சை எடுத்துகிட்டு இப்போ LHP கோச் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து
சென்னையோட அவுட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 130 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேப் 4 எடுத்துட்டு வேப் 7 கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்க போகுது ரன்னுங்க. அப்படி டிக்கெட் ஃபேரும் சொல்லிடுறேங்க. இதில் நீங்கள் அண்டர் செல்வ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈரோடு டு சென்னை சென்ட்ரலுக்கு 160 ரூபாங்க. ஸ்லீப்பர் ட்ராவல் பண்ணிங்கன்னா 290 ரூபா. தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 735 ரூபாங்க. செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1015 ரூபா. ஃபர்ஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1650 ரூபாங்க. இது அந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரு. சூப்பராக இருக்க போகுது இன்னிலிருந்து ரன். நம்ம ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டை பார்த்துடலாங்க. ஈரோட்டில் புறப்படுற நம்ம ட்ரெயின் சங்ககிரி, துர்க்கம், சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணோம். நைட் டைம் சூப்பராக தூங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் தான் நம்மளுடைய ஏற்காடு எக்ஸ்பிரஸ். இப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா LHP கோச் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு தான் பார்த்தாங்க, லீவ் கிடைக்காதனால நம்ம போக முடியல. டிபெட்ஸ் மட்டும் கவர் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ட்ராவல் பண்ணலாங்க. ஈரோடு சென்னை சென்ட்ரல் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே மக்களே, நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஏன்னா செலிப்ரேஷன்லாம் நடக்கும், ஜெண்டை மேலே வாசிப்பாங்க, ஏதாவது கேக் கட் பண்ணுவாங்க, விஐபிஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இது எதுவுமே நடக்கல. கோச்சஸ் மட்டும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோச் ஜென்ரேட் கார் மட்டும் தான் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா கோச்சும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது.